The inscription reads like this: to Nadigal Tilakam, Chevalier Shivaji Ganesan, from the Tamils of North America, with deep gratitude and a lifetime of memories, awarded at TNM FETNA Conference, Toledo, Ohio, USA, 1995. That's the inscription on it. Thank you. இன்றைய விழாவின் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் மாணிக்கம் அவர்களே, மேடையிலே வைத்திருக்கின்ற பெரியவர்களே, தமிழ்த்தாயின் புகழை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற என் அருமை ராசா பாரதி அவர்களே, தமிழ்த்தாய் கரையிலே மின்னிக் கொண்டிருக்கின்ற வைரமே முத்தே, என் அருமை தாய்மார்களே, என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள், உங்கள் அனைவருடைய பொற்பாத கவனங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உரித்தார்கள். தமிழகத்திலே இருக்கின்ற என்னை பெருமைப்படுத்துகின்ற வழியிலே இங்கு அழைத்து அமெரிக்க நகரிலே இருக்கின்ற அமெரிக்க கண்டத்திலே இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே கூட்டி உங்கள் ஊர் மேயரையும் இங்கே வரவழைத்து எனக்கு பெருமை சேர்த்து தந்த இந்த தமிழ் குழுவுக்கு என் இதயம் உள்ளவரை நன்றி உள்ளவனாக இருப்பேன். வீரமணி அவர்கள் பேசிய போது குறிப்பிட்டார்கள், தமிழர்கள் நன்றி மறக்காதவர்கள் என்று. நன்றி மறக்காத காரணத்தால் தான் நான் உங்களிலே வந்திருக்கின்றேன். உங்கள் அழைப்புத்தான் எனக்கு இங்கே பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. தமிழ் மாநாட்டுக்கு நான் வரவில்லை என்றால் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. என் அருமை நண்பர் குமுதத்தின் ஆசிரியர் SAP அண்ணாமலை அவருடைய மகன் ஜவஹர் பழனியப்பன் அவர்கள் சற்று முன் பேசினாரே, பாலா என்று அழைப்பார்கள், என்னுடைய மருத்துவர் அமெரிக்காவிலே. அவரை காண வந்தேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய திருமுகத்தை காண வந்தேன். அது மட்டுமல்ல, காலம் சென்ற மாமேதை நகைச்சுவை மன்னர் NSK அவருடைய பேத்தியின் திருமணம், அதையும் காணப்போகிறேன். இதையெல்லாம் காணுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்கத்துக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம், உங்களை காணும் போதெல்லாம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோன்றுகிறது. அதை உங்கள் முன்னால் சொல்லவில்லை என்றால் என் கடமையிலிருந்து நான் தவறியவனாவேன். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்ற காரணத்தால் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். நீங்கள் கடலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. வேலை செய்கின்ற இடத்திலே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், பல பேர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். வீட்டிற்கு வருகின்ற நேரத்திலே கோபத்தோடு வருவீர்கள், ஆத்திரத்தோடு வருவீர்கள், அல்லது எரிச்சலோடு வருவீர்கள். வருகின்ற நேரத்தில் பிள்ளைகள் உங்கள் பார்க்காமல் அப்பா என்று ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்துக் கொண்டு தொல்லை கொடுப்பார்கள். இவ்வளவு விஷயத்துக்கிடையிலேயும் அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அப்பா, அம்மா, மாமா, தாத்தா என்று சொல்லும் அளவுக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற என் உள்ளத்தின் பாடமாமையார், உள்ளத்தின் அடித்தளத்திலே இருக்கின்ற உண்மையான எண்ணத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நான் மகத்துவமாக மாணிக்கம் அவர்களுக்கும் எனக்கு அதிகமாக பெயர் சொல்ல தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த பெயரை சொல்கிறேன். நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய மாப்பிள்ளை பாரிவள்ளர் என்று நான் நினைப்பேன்.
அவருடைய பெயர் என்னவா? வேல்பாரி. வேல்பாரி என்று என்னுடைய மாப்பிள்ளை, என்னுடைய பேரே தெரியாது எங்க வீட்டுல இருக்கவங்களே. என் கொஞ்சாதே சில நேரத்தில் பேரை மாற்றி கூப்பிடுவேன். பல தடவை என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரியான அனுபவம் இருக்கு. இல்ல ஏற்கனவே பேசிக்கிட்டு எப்படியோ மறந்து சொல்லுவேன். அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய பேரே கல்யாணத்தில் தாலி மறந்த மாதிரி மறந்துடுவேன். ஆகையினால் இங்கே இருக்கின்ற பெரியவர்களுடைய பேரையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். என்றாலும் எனக்கு ஞாபகம் வராது, பெயரும் தெரியாது. ஆகையால் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுடைய அன்பான வரவேற்புக்கும் உங்களுடைய இந்த பொன்னான முகத்தை கண்டு நான் பெருமிதம் கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்ததற்கும் இங்கு மேடையிலே என்னை மனதார வாயார கொண்டு நான் அந்த புகழ்ச்சிக்கு தகுதி உள்ளவனோ இல்லையோ என்றாலும் வைரமுத்து, பாரதிராசா மற்றும் போன்ற பெரியோர்களெல்லாம் வாயார புகழ்ந்த அளவுக்கு என்னை நான் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானே என்ற பெரும் எண்ணத்தோடு ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துதலை கூறி, என் தாயே தமிழே, கடல் கடந்து வாழ்கின்ற தமிழ் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று என் இருகரம் கூறி கேட்டுக்கொள்கிறேன். Ladies and gentlemen, after such a fascinating talk in Tamil, I don't know how I can stand in front of a giant like this and give a vote of thanks. But still, let me proceed. It is a great honor to have in our midst Nadigar Tilakam Chevalier Dr. Thiru Sivaji Ganesan and Tirumati Kamala Ganesan. In spite of his ailing health, he was kind enough to grace this Tamil convention and spend time with us. His love for Tamil, patriotism for India, his crisp and humorous remarks, and needless to say, his excellent acting has touched the hearts of 5 generations of Indians. On behalf of TNF and the Indian community in the US, I and my wife Nalini thank Nadigar Tilakam and Tirumati Kamala Ganesan for accepting our invitation here. We wish him and his family many years of fame and glory. Thank you. ஆசிரியர் வீரமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என்னது எப்படி போகிறேன் மறுபடியும் மாலை போட்டு ஓரளவுக்கு இந்த முயற்சிக்காக நாம் அனைவரும் 400,000 டாலர் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்தது.
இந்த முயற்சிக்காக நிறைய பேர் உதவியும் உபகாரமும் கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் இந்த முயற்சி வெற்றிகரமாக முடிந்தது என்று சொல்ல எனக்கு மகிழ்ச்சியாக ஒரு சம்பவம். இதுதான் இந்த வட அமெரிக்காவில் முதலில் தமிழ் பீடம் அமைக்கப்பட்டது. இதற்காக நீங்கள் அனைவரும் பெருமைப்படலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த முயற்சி முடிப்பதற்காக ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய நன்கொடை கொடுத்தார். இவர் கொடுப்பதால் நாம் தான் இந்த முயற்சியை முடித்து விட்டோம் வெற்றிகரமாக. இவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். இவருக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள, ஆனால் இவருக்கு விசேஷமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவருடைய பேர் இதுவும் ஒரு ரகசியமாக இருக்கலாம். இது முன்னாலே சொன்னால் இவர் வரவே மாட்டார் என்று எல்லாரும் சொன்னார்கள். அதற்காக நான் யாருக்குமே சொல்லாமல் இருந்தேன். ஏனென்றால் இவர் இந்த மாதிரி இவர் ஆனர் பரிசு அவருக்கு வேண்டாம் என்று சொல்லுவார். அதனால இங்கு வர மாட்டார். இவ்வளவு அடக்கமானவர். ஆனால் இது தகுந்த பரிசு என்று நினைக்கிறேன். இவருடைய பேர் துக்காராம். கேட்டுக்கொள்கிறேன். துக்காராம் இருக்கிறீர்களா? இருக்கிறார்களா? I'm going to say a few words in English to express my appreciation, because I don't want to, sometimes in Tamil it's hard to say things exactly right. It's not my native language. சமயம் தமிழ் பேசும்போது நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அதோடு நீங்கள் என்னுடைய மழலை தமிழ் கேட்டு நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். Let me say a few words in English. We are able to conclude this effort because of Mr. Tukaram's very, very generous donation. I would like to thank him and of course everyone else who contributed with so much time and effort at this right now, because this is, I think for us, an extraordinary moment. This is the first time that a Tamil chair, or for that matter, the chair of any Indian language except Sanskrit, has been established in a North American university. We should all take great pride in this and see it, I believe, as the first step in something which needs to happen more and more as time goes on. That is the involvement, deep involvement of the Tamil community and of people who love Tamil in the education of our children and indeed of all of the children here, so that they may learn about the incredibly great past, incredibly great literature of the Tamil language. So on behalf of everyone who loves and cherishes Tamil, I would like to honor Mr. Tukaram, who has made possible what I believe is a great first step
that is the establishment of a Tamil chair, a great first step in Bharati's ancient dream of spreading Tamil all over the world. நான் திருவாளர் சிவாஜி கணேசனையும் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பரிசு திருவாளர் துக்காராம் அவர்களுக்கு கொடுப்பார். எங்கள் ஊருக்காரில் இங்கே தமிழர்கள் இப்பொழுது நாமக்கல் கவிஞரின் மகனான சரஸ்வதி ரங்கநாதன் அவர்களை திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். வாஷிங்டன் உள்ள வந்து இதில் இருக்கும் ராஜா உள்ள வந்து ரெட்டாக தமிழ்நாடு அறக்கட்டளை மற்றும் அமெரிக்க தமிழ்ச்சங்க இந்த தமிழர் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து ஒரு சில நாட்டுப்புற பாடல்களை அரை மணி நேரத்திற்குள்ளதாக பாடி முடிக்க கடமைப்பட்டுள்ளதால் இந்த அரை மணி நேரத்திற்குள்ளே எத்தனை பாட்டுகள் பாட முடியுமோ அத்தனை பாட்டுகளை மட்டும் பாடி விடைபெறுகின்றேன். இங்கே என்னோடு கூட்டி வருவதற்கு ஒரு நாட்டுப்புற கலைஞரை நான் தேர்ந்தெடுத்து கேட்டிருந்தேன். இந்த அறக்கட்டளையும் கூட டிக்கெட்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனாலும் அங்கே அமெரிக்கன் கான்சுலேட்ல 2 முறை மறுத்து அந்த நாட்டுப்புற கலைஞர் இங்கே வர இயலாமல் போனதுனால இங்கே அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுடைய இங்கே நிறைய கலைஞர்களை நான் நேற்று பார்த்துருக்கேன். அதில் ஒரு 2 நண்பர்களை இங்கே எனக்கு துணைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இசைக்கருவிகளோடு இணைஞ்சு நான் பாடுனதில்லை. நம்ம குழுவில் தன்னாலே கலை குழுவில் பம்பை, உருமி, தவுளு, நாதஸ்வரம், சால்ரா, உடுக்கு இப்படியான இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டே நாட்டுப்புற ஆட்டக்கலைஞர்களை வைத்துக்கொண்டே நாட்டுப்புறங்களிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் 900கணக்கான வழி நடத்திருக்கிறோம். இங்கே இந்த இசைக்கருவி எனக்கு புதிதானது இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியை இந்த கலைஞர்களுடைய துணையோடு உங்கள் மத்தியிலே ஒரு சில நாட்டுப்புற பாடல்களை பாட வைக்கிறேன். காலையில் தொட்டு வைத்த பல பாடல்களை இங்கு பாட இயலாது. அரை மணி நேரத்துக்குள்ளதாக எத்தனை பாடல்கள் பாட முடியுமோ அத்தனை பாடல்களை மட்டும் பாட முதலாக வந்தாரம் பாடல் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிக்கக்கூடிய வகையில நாட்டுப்புறங்களை பாடக்கூடிய பாடல்களிலே ஒன்று இந்த பாடல். ஐயா வந்தேனும் நான் வந்தேனும் வந்த சனங்கள் நான் வந்தேனும், அம்மா வந்தேனும் நான் வந்தேனும் வந்த சனங்கள்
அடுத்த பாட்டு இந்த வணக்க பாட்டோட அடுத்த பாட்டு ஒரு வண்டிக்காரன் பாட்டு. வீட்டுக்கார அம்மாக்கிட்டத்துல இந்த வருஷமாவது எனக்கு காதுக்கு கமல் பண்ணி கொண்டு வருவேன்னு சொன்னையே, இந்த வருஷமாவது விளைச்சிருக்குது, நல்லா கடலை விளைஞ்சிருக்குது, வண்டி கட்டி கொண்டு போற, கடலை நல்லா விளையாட பிறகு எனக்கு காதுக்கு கமல் பண்ணி போட்டுறணும், ரொம்ப வட்டமா இப்படி ஏமாத்திட்டு இருக்கேன் வீட்டுக்காரம்மா சொல்ல, சரி நான் போய் கடலை நான் வித்துட்டு வரும்போது அந்த பணத்தில் உனக்கு ஒரு கமல் வாங்கி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க நாட்டில் பல மந்திரிமாங்க ஓட்டு கேட்க வரும்போது சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே அது அந்த கதை தான். இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு போறதுக்குள்ளேயே ஃபோன் மேலே ஃபோன் போட்டு வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய முதலாளிங்க. கடலைக்கு இந்த விலை தான் அப்படின்னு சொல்லி இங்கே வண்டி கட்டி போகிறான். வண்டி கட்டி ஊருக்கு போய் சேர்ந்து கடையில் போடுறதுக்கு முந்தி வேலை இவன் நினைச்ச வேலை வேற ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்காரம்மா கொண்டு வர முடியல. பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசினுடைய பேச்சுக்கு ஒளிவாக இந்த பாட்டு அமைச்சிருக்குது. ஒரு வண்டிக்காரன் பாட்டு இந்த பாட்டு.